ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டிடி கிச்சன். இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ப்ளம் கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். முட்டை சேர்க்காம ப்ளம் கேக் எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம் வாங்க. ப்ளம் கேக் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு சர்க்கரையை கேரமல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு அரை கப் அளவுக்கு சர்க்கரையை பேனில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குங்க. 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். அடுப்பை மிதமான தீயில வச்சுக்குங்க. சர்க்கரை நல்லா உருகி ப்ரௌன் கலர் வர வரைக்கும் கலந்து விட்டுட்டே இருக்கலாம். இப்போ பாருங்க, சர்க்கரை நல்லா உருகி லைட் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. தேன் கலரில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததையுமே சர்க்கரை கெட்டியாயிருக்கும். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிட்டு சர்க்கரை நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் கலந்து விட்டுக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு டுட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு திராட்சை, கொஞ்சமாக முந்திரி பருப்பு, 3 பேரிச்சம்பழத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செரி பழங்களை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கிரேப்ஸு, இது கூடயே 1/4 கப் அளவுக்கு ஆரஞ்சு ஜூஸ், 1 ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் எல்லாத்தையும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம நட்ஸ் எல்லாம் ஊற வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்படி செய்யறதுனால நம்ம உடனே கேக் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. இனி அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். பாத்திரத்துக்கு மாற்றிட்டு சூடு நல்லா ஆறுனதுக்கப்புறம் கேக் ரெடி பண்ணிக்கலாம். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 2 துண்டு அளவுக்கு பட்டை, 2 கிராம்பு, சின்னதாக சாதிக்காய் சேர்த்துட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரையும் சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கேக் பேட்டர் ரெடி பண்ணிக்கலாம். அரை கப் அளவுக்கு ஆயிலை பவுலில் சேர்த்துக்கலாம். இது கூட 3/4 கப் அளவுக்கு தயிர், ரெண்டையுமே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இனி ட்ரை இன்க்ரீடியன்ஸை சளிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஜல்லடையில் 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பவுடர் பண்ணி வச்சிருந்த சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். சளிச்சதுக்கு அப்புறம் ஒரு விஸ்கில் இந்த மாதிரி லைட்டாக கலந்து விட்டுக்குங்க. இது கூட நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருந்த மிக்ஸ் சேர்த்துக்கலாம். 1/4 கப் அளவுக்கு காய்ச்சி ஆற வச்ச பால், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒன்று சேர்ந்து கலந்து வர வரைக்கும் மட்டும் மிக்ஸ் பண்ணிக்கிங்க. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். இப்போது கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை பேக் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி நான்ஸ்டிக் பேனில் தான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். இது ஒரு 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆகட்டும். அதுக்குள்ளே கேக் டின்னில் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நான் பட்டர் சீட் வச்சுக்கிறேன். பட்டர் சீட் வச்சதுக்கப்புறம் ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை டின்னில் சேர்த்துக்கலாம். கேக் பேட்டரை டின்னில் சேர்த்துட்டு நல்லா டேப் பண்ணி விட்டுக்குங்க. அப்போ தான் கேக் ஈவனாக பேக் ஆகி வரும். இது பேக் ஆகிறதுக்கு 50லேருந்து 60 நிமிஷம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும். 1/2 ஹவருக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நட்ஸை டெக்கரேட் பண்ணி வச்சுக்கிறேன். நீ க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது 55 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த டைமில் செக் பண்ணி பார்த்துக்கலாம்.
இப்போ பாருங்கள் கேக் நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. மாவு எதுவுமே இல்லை. ஆறுனதுக்கப்புறம் பட்டர் சீட் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சூப்பரான கிறிஸ்மஸ் ப்ளம் கேக் தயாராகிருச்சு. நீங்களும் இதே மாதிரி அளவுகளோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.